தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். எல்லாம் கூடும் என்ற தலைப்பில் மத்தேயு 14 அதிகாரம் 16, 17, 20 வசனத்தை பார்ப்போம். இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதமான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட அற்புதங்களில் ஒன்று இது. 5000 ஆண்கள் இருந்தார்கள். பெண்கள் எத்தனை என்பது எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை. அவர்களோடு கூட சிறு குழந்தைகளும் இருந்தார்கள். பெரும் திரள் கூட்டம். அவர்களுக்கு இயேசு ஆகாரம் கொடுக்கும்படியாக சொல்கின்றார். ஏனென்றால் அவர்கள் சாயங்காலம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினால் சுகமடைய வேண்டும் என்றும் அவருடைய வாய்மொழியை கேட்க வேண்டும் என்று காத்திருந்தவர்கள். இப்பொழுதோ அது ஒரு வனாந்தரமான இடம். அவர்களை வெறும் வயிற்றோடு அனுப்புவதற்கு இயேசுவுக்கு மனமில்லாததினால் அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புவதற்காக சீஷர்களை பார்த்து, இவர்களுக்கு உணவு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லுகின்றார். சீஷர்களோ அதிர்ந்து போகிறார்கள். இவ்வளவு பெரும் திரள் கூட்டத்திற்கு இந்த வனாந்தரமான இடத்திலே எங்கே போய் உணவு கொள்வது என்று யோசித்து திகைக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு சிறுவன் தனக்காக 5 அப்பமும் 2 மீனும் மாத்திரமே வைத்திருக்கின்றான். அதை கொண்டு வந்து இயேசுவிடம் கொடுத்து, இது மாத்திரமே இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இயேசு அதை ஆசீர்வதித்து சீஷர்களிடம் பரிமாறும்படியாக கொடுக்கின்றார். அங்கே 5000 புருஷர்களும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் எத்தனை பேர் இருந்தார்கள் என்பதே தெரியாத எண்ணிக்கை அனைத்து பேரும் நிறைவாக சாப்பிட்டதற்கு பின்பாக 12 கூடைகளை நிரம்ப அவர்கள் மீதம் எடுத்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. இதுவே இயேசுவினால் செய்யப்பட்ட ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், இயேசு சொன்னதை செய்பவர். அவர் சூழ்நிலையை பார்ப்பதில்லை. வாய்ப்புகள் இருக்கிறதா என்று யோசிப்பதில்லை. இது சாத்தியப்படுமா என்று நிஜ உலகத்தை பார்த்து அவர் செயல்படுவதும் இல்லை. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட நிலையிலே செயல்படும் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இயற்கையின் ஆதாரங்கள் அவருக்கு தேவையில்லை. அவர் சம்பூரணர், பரிபூரணர். அவருக்குள்ளாக எல்லாம் இருக்கிறது. அவராலே எல்லாம் உண்டாயிருக்கிறது. சகல பரிபூர்ணங்களிலும் இருந்து அவர் நிறைவான தேவனாய் இருப்பதினால் அவர் சொன்னதை செய்வார். அவரால் செய்து முடிக்க முடியும் என்பது அவருக்கு தெரிந்ததினால், அவர் எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை உள்ளவராய் இருப்பதினால் அவர் எல்லாவற்றையும் இயற்கை தளத்திற்கு அப்பாற்பட்ட ரீதியிலே செய்கிறவராய் இருக்கின்றார். இது மனித மூளையிலே கிரகிக்க முடியாததாய் இருக்கிறது. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவ்வளவு வல்லமை உள்ள தேவனை தான் நாம் அப்பா என்ற உரிமையோடு அழைக்கின்றோம். இது நமக்கு கிடைத்த மகா பெரிய கிருபை. இரண்டாவதாக, நம்முடைய தேவை எவ்வளவா இருந்தாலும் அவருக்கு அது லேசான காரியமாக இருக்கின்றது. ஆண்கள் 5000 பேர், பெண்கள் எவ்வளவென்று தெரியவில்லை, சிறு பிள்ளைகள் எத்தனை என்று தெரியவில்லை. அத்தனை பெரும் திரள் கூட்டம். அவர்கள் அனைவருமே திருப்தியாக உண்டு 12 கூடைகளை நிரம்ப அள்ளிக்கொள்ளும்படியான பெருக்கத்தை யோசித்து நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய கணக்கும் அதன் பெருக்கமும் இயற்கை தளத்தை தாண்டி செயல்படும் ஆற்றல் உடையதாய் இருக்கிறது என்றும், தேவனுடைய பெருக்கத்தின் கணக்கு நம்மை பிரமிக்க வைக்கின்ற கணக்காக இருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லாம் அவருக்கு லேசான காரியம் என்பதால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடிகின்றது. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை அவரிடத்தில் காட்டுவதுதான். நம்முடைய
மனித மனக்கணக்கினால் எல்லையற்ற தேவனுடைய செயல்பாடுகளை நாம் கணக்கிட வேண்டாம். இது எப்படி ஆகும் என்று நாம் கணக்கிடுவதை விட்டுவிட்டு நாம் ஆராதிக்கின்ற இந்த தேவாதி தேவனினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவருக்கு எல்லாம் லேசான காரியம் என்ற விசுவாசத்தோடு நாம் வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்வதற்கான கிருபையை அவர் நிறைவாய் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். இந்த கிருபையோடு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.